ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் வாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகையிலை கூறுகினாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னார்ந்தேஸ்வரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரத்துல அந்தணர் ஒழுக்கம், அதாவது பிராமணர்கள் அப்படின்னு சொல்ற அந்த அப்படின்னு அந்த லிஸ்ட்ல வரவா, அது நம்ம கேஸ்ட்னு ஆக்கி வச்சிருக்கோம். அது ஒழுக்கம் தான் வந்து இட் டிசைட்ஸ் யார் அந்தணர்கள்ங்கிறது. ஒழுக்கம்ங்கிறது கேரக்டர், தட் விச் இஸ் தேர் ஸ்பான்டேனியஸ் நேச்சர். பகவத்கீதையில கூட வந்து நான் அந்த 4 வர்ணத்தாரை சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு இந்த நேச்சர்ல இருப்பா அப்படின்பார். அவ அந்த ஜீவனோட ஆவிர்பாவம் எந்த தன்மையிலேருந்து எந்த ஒரு மூலத்திலேருந்து உண்டாயிருக்கோ அவளுக்கு அதோட நேச்சர் இருக்கும். இந்த களிமண்ணில் பண்ணின பாத்திரம் அப்படின்னா அது ஒரு நேச்சரில் இருக்கும், மாக்கல்லில் பண்ணின பாத்திரம்னா அது ஒரு நேச்சரில் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வர்ணத்தார்களும் வந்து எந்த ஒரு மூலத்திலேருந்து பண்ணப்பட்டிருக்காளோ அவள்கிட்ட அந்த நேச்சர் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அவள் தன்னோட நேச்சரை உணர்ந்து நம்மளோட ஸ்பான்டேனியஸ் நேச்சர் எது, நம்ம எப்படி இந்த எனர்ஜியை வந்து கரெக்டான வழியில் வந்து நடத்திட்டு போனால் கரெக்டான வழியில் அந்த எனர்ஜிக்கு வழங்கி கொடுத்து நடக்கிறது தான். ஆக்சுவலி இவ ஒன்றும் தன்னோட சாமர்த்தியத்தினாலன்னு இல்லை, பிகாஸ் தே ஆர் மேட் அவுட் ஆஃப் சச் ஸ்டஃப். அந்த மாதிரி கர்மால அவளுக்கு ஈடுபடுறது சகஜமாக இருக்கும். மனசு புத்திக்கு வந்து ரொம்ப வேலை கொடுக்காதக்கு அவள் மூலமாக அந்த வேலை நடக்கும். ஸோ அதுக்கு எப்படி தன் மூலமாக நடக்கிறதுக்கு இருக்கிற வேலைக்கு எப்படி நம்ம வந்து வழங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுல அவள் கிளியராக இருந்தான்னா லோகக்ஷேமத்துக்கு உண்டான கர்மா அவள் மூலமாக நடக்கிறது. இந்த ப்ராசஸ் அவள் சித்த சுத்திகரித்து அவள் வந்து முக்தி அடையிறா. அதுதான் அந்த ஒழுக்கம்ங்கிறது. ஒழுக்கம்ங்கிறது கேரக்டர்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தட் விச் இஸ் தேர் ஸ்பான்டேனியஸ் நேச்சர். இந்த ஸ்பான்டேனியஸ் நேச்சர்ல எல்லாருக்கும் அதுதானே சகஜம், அப்படியே இருக்கலாம் மூலம். அப்போ இந்த ஸ்பான்டேனியஸ் நேச்சர்ல இருந்து திரிஞ்சு போற மாதிரி சிச்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னா, இந்த ஜீவபோதத்தோட அகங்கார் ஐ எம் சோ அண்ட் சோ அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, அண்ட் ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப், என்ன நான் அந்த ஆளுங்கிறத வந்து I have to prove myself. I have to make a name for myself. I have to make a place for myself in history. அப்படிங்கிற மாதிரி பாவத்தோட சங்கல்பங்கள் ஆசைகளோட அந்த ஜீவன் வந்து இயங்கிறது. அப்படிங்கிறப்பதான் வந்து இந்த நேச்சுரல் ஃப்ளோல இருந்து மாறுபட்டு அந்த ஜீவனுக்கு வந்து இந்த ஆசைங்கிற எனர்ஜி அது வந்து அந்த கரண்ட் வந்து இந்த ஒரு வழியில் அழிச்சின்னு போயிடும். அது வந்து அந்த ரூட்ல போனாக்க அந்த ஜீவபாவம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிடும். அது தன்னோட பொறுப்புல கர்மா பண்றதுனால கர்ம வாசனைகள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கர்ம பலனோட நல்லது கெட்டது பாபங்கள் புண்ணியங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுனால வந்து அடுத்த ஜென்மாக்கும் நல்ல ஒரு பேஸ் ஆயிடும். அப்படியே அந்த ஜீவபாவம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நான் அந்த ஆளு ஐ எம் சோ அண்ட் சோ, என்னால தான் அதெல்லாம் நடக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த பாவத்துல கர்மால ஈடுபடுறது
எல்லாம் இது அடிக்கடி எல்லாம் கேட்பா இல்லையா, எப்படி பகவான் நடத்துறாரா நான் நினைக்கிறேராங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான். பகவானா ஒரு ஜீவனை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அது சித்தம்போக்கு சித்தத்துல தான் உதிக்கிறது. ஆனா சித்தம்போக்கு என்னோட போக்கு இல்லை, சிவம் போக்குங்கிறதுல கிளியரா இருந்தோம்னா இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது மட்டும் ஏதோ தவழ்ந்துட்டு இருக்கும், விளையாடின்னு இருக்கும். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தப்ப கூட வந்து அதுக்குன்னு சங்கல்பம் ஏதோ இருக்கும், பலூன் வேணும்னு ஒரு ஆசையா இருக்கும், இது விளையாடணும் அது விளையாடணும்னு இருக்கும். ஆனா அதுல வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பேஸ் பண்ணி அத்தனை ஸ்ட்ராங்கா அது இருக்காது. அந்த மாதிரி இயக்கப்பட்டு இருக்கிறதுலயே பழகிடுத்து அந்த ஜீவன் ஸ்பான்டேனியஸா அப்படின்னாக்கா வந்து அந்த இயக்கம் வந்து என்னோட சங்கல்பத்தினால எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஆசைக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாரிட்டி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா ஐ எம் ட்ரிவன். என்ன நான் செலுத்தப்படுறேன் இந்த சித்தத்துல. இந்த மாதிரி விற்த்திகள்லாம் வந்து இந்த விற்த்திகள்னால செலுத்தப்படுறேங்கிறத உணர்ந்தாக்க வந்து அந்த ஜீவன் சகஜமா அந்த மார்க்கத்துல போய் ஃப்ரீ ஆயிடும். அந்த மார்க்கத்துல இருக்கிற காலத்திலேயே செயல்படுற காலத்திலேயே அமைதியா இருக்கும். இந்த நான் பண்றேங்கிறது வர பேஸ்ல தான் டென்ஷன் வருது. அப்புறம் அதில் தப்பு வந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நன்னா வந்தாக்கா அந்த எக்ஸைட்மெண்ட்டை வேற ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் பொறுப்பை தன் தலையில் எடுத்து போட்டுக்கிறதுனால வேற பிரச்சனை. ஆக மொத்தம் அந்த ஒழுக்கம், அந்த கேரக்டர், அதுதான் அதுதான் தட் இஸ் வாட் டிட்டர்மைன்ஸ் அ பர்சன். ஸோ இப்போ வந்து இந்த அந்தணர்கள் அவளோட நேச்சுரல் வேஸ் எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறவர்கள் தான் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். அதில் நம்ம லாஸ்டா பார்த்த பாடல் வந்து 228வது நம்பர், ரன்னிங் நம்பர்ல, சத்தியமும் தவம் தான் அவன், சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும், மெய்த்தகும் இந்திரிய மீட்சியே வாட்டலும், ஒத்த உயிர் உடல் ஒன்றாய் உணர்வுற்று பெத்தம் மறுத்தலும் ஆகும் பிரம்மமே. இந்த வந்து ஒரு அதான் இது இந்த அது என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த மூடு இப்படி இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து நான் பண்றேங்கிற அந்த பாவத்துல வந்து செயல்படுறதே வந்து ஏதோ ஒண்ணு பாக்குறோம், ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், கேட்கறோம், ஓ அந்த மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு தோணுறது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அது என்ன பண்ணணுங்கிறது பார்த்தானாக்கா பாக்கியமா தான் வரும். அது எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி பேசணும், என்ன மந்திரத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லணும், அதெல்லாம் பண்ணினா நம்ம அதுவா ஆயிடுவோமா அப்படி. இது வந்து மனசுலேருந்து ஏற்படுற விற்த்திகள். அது அந்த பாவம் இருக்கிறவா ஸ்பான்டேனியஸா அந்த மாதிரி இருப்பா, அவ அது பண்ண மாட்டா. இவர் வந்து இங்க கொடுத்துருக்க இந்த பிராமணியம், அந்தணர்களுடைய தன்மைங்கிறது நேச்சுரலா அவளோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உள்ளும் புறமும் ஏகமா இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், தபஸோட இருப்பா. தபஸுங்கிறது வந்து அந்த மூலத்து மேல இருக்கிற ஃபோக்கஸ் தான். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் எந்த கர்மால ஈடுபட்டாலும் எது மூலமா எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த பொருள் தானே இருக்கு, அது மேல கவனத்தை வச்சுக்கிறதுங்கிறது தான் தபஸ். சத்தியம் தவம் தான் அவன் ஆதல். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து பெருக்கிண்டு இது என்னவோ பெருசா இங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவளுக்கு தேவையா இருக்காது. அந்த ஆதார பொருளோட தன்னை கலக்கிறதுல தான். இந்த டிராப்லெட்டுக்கு வந்து டிராப்லெட்டா இருந்து என்ன அச்சீவ் பண்றோங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை, சமுதிரத்துல கலக்கிறதுங்கிறது தான் அதோட லட்சியமா இருக்கும். அந்த மாதிரி பாவத்தோட இருக்கிறது. மெய்த்தகும் இந்திரிய மீட்சியை வாட்டலும், அந்த லட்சியம் வந்து பிரதானமா இருக்கிறதுனால இந்த லோகத்துல இந்த 5 இந்திரியங்கள் மூலமா இந்த லோக சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து தன்னால விழுந்து போயிடுறது. இட் இஸ் நாட், தே டோன்ட் கீப் டெல்லிங் தெம்செல்வ்ஸ் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணினாக்கா ஐ ஒன்ட் பி அ பிராமன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது கிடையாது. தான் அவன் ஆதல்ங்கிறதுல ஈடுபாடு இருக்கிறதுனால வேர்ல்டுலி இந்திரிய சுகங்கள் அனுபவிக்கிறதுல வந்து அவளுக்கு ஈடுபாடு இல்லை. அந்த எனர்ஜிஸ்லாம் தானே டை அவுட் ஆயிடுறது தன்னால.
அதுக்கு ரொம்ப கவனம் போடாததுனால வாடி போயிடுறது. செடிக்கு தண்ணி விடாம செடி வாடி போடுற மாதிரி அதுக்கு இன்புட் கொடுக்காமயே இருந்து அது வாடி போயிடுறது. ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வுற்று சித்து ஜடம் எல்லாத்தையும் கடந்து இந்த ரெட்டைகள் அப்படிங்கிறதையே கடந்து அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். சித்து அச்சித்து, அதாவது சித்து ஜடம். இந்த லோகத்துல வந்து சித்தம்சம்னு ஒண்ணு இருக்கு, ஜட அம்சம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது சித்துக்கும் ஜடத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சத் அசத்து ஆசிரியமா இருக்கிற பொருள். அந்த பொருளை பார்த்தாக்க தெரியும் இந்த சத்தும் அசத்துமா அதுவே தான் நான் இருக்குன்னு. ஸ்கிரீன் தான் படத்துல வர நல்லதாவும் ஸ்கிரீன் தான் இருக்கு, ஸ்கிரீன்ல வர கெட்டதாவும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த கவனம், அந்த ஃபோக்கஸ் எது மேல இருக்கோ அது அது மேல கவனத்தை வச்சுக்கிறதுனாலதான் அந்த ரெட்டைகளை கடந்து போகணுமே தவிர்த்து நம்மளுக்கே சொல்லிட்டு திருப்பி திருப்பி நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நான் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. அது தட் பில்ட்ஸ் அப் தி மென்டல் ப்ரெஷர் ஆக்சுவலி. அந்த ஆதாரமான பொருளை பார்க்கறதுனால அந்த ரெட்டைகளை கடந்த நிலை, சித்து அச்சித்துங்கிறத கடந்து இருக்கக்கூடிய உணர்வு நிலை, ஸ்புரணமா அப்படி ஸ்பான்டேனியஸா அசோசியேஷன் இல்லாம இருக்கிற ஜஸ்ட் பீயிங், நம்மளுக்கு எல்லாருக்கும் சுசுப்தியில இருக்கிற அந்த அனுபவமா அதை வந்து உணர்வு பூர்வமா அதுல கவனம் இருக்கிறது. அதுல இருக்கிறதுனால பெத்தம் மறுத்தல், இந்த சரீரம் இந்திரியங்கள் மனசு அதோட ஈடுபட்டு இதுகளுக்கு கிடைக்கிற அந்த வேர்ல்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல கிடைக்கிற இன்புட்ஸ்லேருந்து கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷத்தை வந்து அதுல இருக்கிற ஃபோக்கஸ்னால விடுறது. இந்த குட்டி குட்டி சந்தோஷம், இந்த சரீரம் இந்திரியங்கள் மனசு புத்திக்கு கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்கு. ஆக்சுவலி அதான் அண்ணாமலையான் சொல்லுவார், there is no happiness apart from the self. இதெல்லாம் அனுபவிச்சு சந்தோஷம் வருதுங்கிறத யூ ஆர் unknowingly dipping into that source. அந்த சோர்ஸ்லயே டைரக்டா நாட்டம் இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி விஷயங்கள் மூலமா வந்து குட்டி குட்டி சேனல்ஸ் மூலமா வந்து அந்த சுகத்தை டேஸ்ட் பண்றதுல ஒரு ஈடுபாடும் இல்லை. அதான் பெத்தம் மறுத்தல். ஸோ இந்த லட்சணங்கள் வந்து யாருக்கு வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கோ அவர்கள் தான் வந்து பிராமணர்கள். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணினா யூ மைட் சக்சீட், யூ மைட் ஃபால், பட் நான் பண்றேங்கிற இந்த விருத்தி ஆதாரத்துல பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த நல்லது கெட்டது கர்மாவோட புண்ணிய பலன் பாப பலன் அந்த கர்த்திருவம் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது, அந்த பிரச்சனையெல்லாம் வரும் கூடவே. ஏதோ இண்டஸ்ட்ரியை தொடங்கிவிட்டு ஏதோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறது, சீக்கிரமா வேகமா ப்ரொடியூஸ் பண்றோம், அப்புறம் அதோட கழிவு பொருளை என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுற மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் இந்த ஸோ இட் இஸ் ஆல் ஸ்பான்டேனியஸ், இட்ஸ் ஆல் எ நேச்சுரல் ஃப்ளோ. ஒரு ஜீவனும் வந்து எப்படி எதுக்காக பண்ணப்பட்டிருக்கோ அந்த 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 நேச்சுரல் அந்த ஃப்ளோ அந்த எனர்ஜியோட கனெக்டடா இருந்தாக்க ஸ்பான்டேனியஸா அந்த ஜடத்துக்கிட்டேருந்து இருக்கிற அசோசியேஷன் போயிடும். அந்த விருத்தி இருக்கிறவர்கள் தான் வந்து அதுதான் பிராமணியம் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாடல் வந்து வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டு தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. வேத அந்தம், இந்த வேத மந்திரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பரம்பொருளோட ஒரு சவுண்ட் ஃபார்ம், அதோட எண்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து அது எதுலேருந்து உண்டாச்சோ அதுதான், எதுலேருந்து உண்டாச்சோ அதுலதான் அது போய் எண்ட் ஆகும். ஸோ அந்த வேத மந்திரங்கள் மூலமா அடையப்படுற லட்சியம் அப்படின்னு சொல்ற அந்த வேதாந்தம்ங்கிறது வந்து அந்த பரம்பொருள் தான். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர், இப்ப இந்த வேதத்தை படிச்சு அதுல சொல்லியிருக்கிற அந்த தர்மங்களை வந்து ஸ்ரத்தையா ஆசிரியிக்கிறவாளுக்கு அந்த பரம்பொருள் கிட்ட தன்னால ஒரு நாட்டம் வரும். இந்த கர்மா இந்த வேதம் இதோடெல்லாம் சூக்ஷ்மம் என்ன,
இது புராண குறிப்புகள்ல அங்கங்க தட்சிணாமூர்த்தியோட ஆவிர்வாவமே அப்படிதானே சொல்லப்படுறது. வேதங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு அதுல இருக்கிறதெல்லாம் தர்மத்தெல்லாம் நன்னா ஆசிரியிச்சு விசாரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினவாளுக்கும் அதோட உட்கருத்து என்ன, அதாவது அந்த அனுபவம். உட்கருத்துங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ இன்டெலெக்சுவல் கான்செப்ட், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போன பாடல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒழுங்கா ஆசிரியிச்சாக்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தன்னால தேஞ்சு தேஞ்சு போய் அந்த மூலத்துல அனுபவபூர்வமா நிக்கணும். அதுதான் அதோட லட்சியம், வேதாந்தம்னு சொல்றது. இல்லாட்டா இதெல்லாம் படிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு மென்டல் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அனலைஸ் பண்ணினோம்னாக்கா ஒன் கேனாட் ரீச் தட் ஸ்டேட் ஆஃப் பீஸ். அப்போ வந்து ஒரு பூர்ணத்தை வராது, ஒரு திருப்தி வராது. இதை பண்ணினா என்ன கிடைக்கும், அதை பண்ணினா அது கிடைக்குமா கிடைக்காதா, அது நிலையில நிற்க முடியுமா, இப்படி ஏதோ தெரிஞ்சுதே அதுதான் அந்த நிலையா, இப்படி எல்லாம் என்னென்னமோ கேள்வி வந்துட்டே இருக்கும். அனுபவபூர்வமா என்னது ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் அது சாப்பிட்டதே இல்லை, அது வந்து எப்படி இருக்கும்னு புக்கை படிச்சுட்டு அனலைஸ் பண்ற மாதிரி அந்த புக்கில் போட்டிருக்கேன், இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், இதை விட கொஞ்சம் அப்படி இருக்கும், இந்த டேஸ்டோட அது கலந்த மாதிரி இருக்கும்னு இருக்கே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அது இத்தனை கேள்வியும் வரா சொல்லியோ, இத்தனை கன்ஃபியூஷன் வரா சொல்லியோ. அதுதான் வந்து கேட்க விரும்பிய வேதியர். ஆக்சுவலா வேதத்தை வந்து நல்லா ஓதி அந்த தர்மத்தை வந்து ஸ்ரத்தையா ஆசிரியம் பண்றவா, ஆசிரியிக்கிறவாளுக்கு அந்த எண்ட் பாயிண்ட அனுபவிக்கணுங்கிற நேச்சுரல் ஃப்ளோ வரும். அதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட அந்த லோகத்துல பிரவருத்தி பண்ணணுங்கிற அந்த ஆசையை குறைஞ்சுட்டே போய் அந்த மூலத்துல அப்படியே அந்த அமைதி நிலையில இருக்கணும் அப்படிங்கிற நாட்டம் வந்து ஸ்பான்டேனியஸா வரும். அந்த விருப்பம் தான் வந்து ஸ்பான்டேனியஸா வரும். வேதாந்தம் கேட்டு தம் வேட்கை ஒழிந்திலர். அப்பயே இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு தான் இது பண்ணணும், அதை பண்ணணும், ஏதோ ஆகணும், கிடைக்கணும் அப்படிங்கிறது போல அப்படின்னு சொன்னா அது வந்து வாஸ்தவமான வேத அந்தம் கிடையாது. இந்த ஜீவ பாவம் வந்து அடங்கலைன்னாக்க வேதத்தை படிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த குறிக்கப்பட்ட அந்த அனுஷ்டானங்கள்லாம் வந்து கரெக்டா ஸ்ரத்தையோட பண்ணினா அந்த நிலையில போய் ஒடுங்குற மெச்சூரிட்டி வரும். வரலன்னாக்க இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இயங்கணும் அப்படிங்கிற அந்த விருத்தி போகலை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து வாஸ்தவமான வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம். வாஸ்தவமா வேதாந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அடங்கின நிலைதான். அது வந்து அதுக்குன்னு ஒரு சங்கல்பமும் இல்லாம அண்ணாமலை ஆண்ட ஒரு டிவோட்டி வந்துட்டு சொல்லுவார், பகவானே அது ஏதோ படிச்சாரோ புரிஞ்சுட்டு விசாரம் பண்ணினாரோ இதெல்லாம் பண்ணினார், எனக்கு இப்ப நல்லா கிளியரா தெரியுது இந்த லோகத்துல எதுவும் ஆகிறதுக்கு இல்லை, பண்றதுக்கு இல்லை, இங்க எனக்கு எதுவுமே வந்து எட்டர்னலான ஒரு அமைதியை கொடுக்காது அப்படிங்கறது நான் நன்னா விசாரம் பண்ணி நன்னா தெரிஞ்சுட்டேன். அதனால எதுக்கிட்டையும் எனக்கு வந்து ஆசை இல்லை, முக்தி கிடைக்கணுங்கிறதுல மட்டும்தான் எனக்கு ஆசை இருக்கு அப்படின்பாரு. கேட்டுட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கிறவ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவார், அந்த ஆசையும் அதுக்கிட்டே விட்டுவிடேன் அப்படின்பாரு. அவர் ஏதோ ஒரு தேவதா உபாசனை எல்லாம் சொல்லுவார், எல்லாம் அந்த தேவதையை பாத்துக்கிறதுன்னு நான் விட்டுட்டேன், முக்தி வேணுங்கிற ஆசை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்பார். அதையும் அந்த அவர்கிட்டயே விட்டுவிடேன், அந்த தேவதைகிட்டயே விட்டுவிடேன், அவரோட லட்சியமாவே விட்டுவிடேன். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இந்த ஜீவனுக்கு வந்து ஆக்சுவலா ஜீவ பாவம்ங்கிறதே அசியூம்டு தான். அது ஒரு ஆசை மிச்சம் இருந்தான்னா கூட வந்து அது மிச்சம் நிற்கும். எனக்கு நான் முக்தி அடையணும், நான் வந்து பந்தப்பட்ட, நான் முக்தி அடையணும்னு சொல்றதையே நான் பந்தப்பட்ட ஜீவன்கிறது வருது இல்லையா, அந்த ஒரு இதை வச்சுட்டு கூட இந்த ஜீவ பாவம் நிற்க வேண்டாமே. அதனாலதான் வாணிக வாசக பெருமான் வந்து திருவாச்சகத்துல இந்த
பரம்பொருளை அனுபவிக்கணும், அது கிடைக்காம அதை அனுபவிக்காம நான் அப்படி இருக்கேனே, அது அந்த அனுபவத்தை கொடுத்தும் அந்த நிலையில நிக்க முடியாம அப்படி கஷ்டப்படுறேனேன்னுலாம் பல பாடல்கள் பாடியிருக்கார். அப்படி நான் எதுக்கு இப்படி இருக்கணும், இந்த சரீரத்தை விட்டு எரிஞ்சுட்டு போயிடலாம், அப்படி கூட போக மாட்டேங்கிறேனே, இப்படி பைத்தியமா இருக்கேனே, என்னெல்லாமோ ரொம்ப இதுவாலாம் பாடியிருக்கார். ஆனா அந்த சரணாகதி முற்றி வர நிலையில இதுல வந்து என்ன சொல்லுவார், எனக்கு இப்படி ஒரு ஆசை வருது, எனக்கு இப்படி தோணுறதுன்னா அது என்னோடது இல்லையப்பா, அது உன்னோடது. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. அது உன்னால இயக்கப்பட்டுதான் எனக்கு இது மாதிரி தோணுறது. அதான் அப்படியே அந்த ஜீவ பாவத்தை வச்சுக்கிறது கிடையாது அந்த ஆசைக்காகவும். அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, முக்தி வேணா குடு, இல்ல இந்த ஜீவ பாவத்துல வேணா என்ன வேணா பண்ணு. அந்த அந்த ஜீவனுக்கு வந்து சங்கல்பங்கள்ங்கிறது எந்த நிலையிலுமே இல்லாத அளவு அப்படியே எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டே வந்துருவார். அப்புறம் இந்த ஜீவ பாவம் ஒழியிற தன்மைய வந்து சொல்ற பாடல்கள்ல சொல்லுவார், இந்த முன்னாடி சொன்ன இதெல்லாம் நான் அந்த மாதிரி அந்த பரம்பொருள்கிட்ட ஈடுபட மாட்டேன்னா இதான்னு சொன்ன எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு இது எதுவும் ஆகாது அந்த பரம்பொருள் வெளிப்பட்டாக்க. ஏன்னா அந்த பண்றவன் இல்லாம போயிடுவோம். ஆனா இங்க பண்றதுங்கிறதே அதுகிட்ட அசோசியேட் ஆகிறதுங்கிறதே இல்லை அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்லுவார். அது அந்த உணர்ந்த நிலைங்கிறது வந்து வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம். அந்த அதை அடையணுங்கிற ஆசை வச்சுருக்கிற ஆளும் இல்லை. அதனால்தான் பந்தம் முக்தி அப்படிங்கிற ரெண்டுமே அடங்கின நிலைதான் வந்து வாஸ்தவமான முக்தி நிலை. நான் பந்தத்துல இருந்து முக்தி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு ஒரு ஆள் எங்க இருக்கிறது? பந்தம் முக்திங்கிற ரெட்டைய வச்சுட்டு எப்படி ஒரு ஆள் முக்தி ஆகிறது? அந்த வேட்கை வந்து கம்ப்ளீட்டா ஒழிந்த இடம். இந்த ஜீவன் வேட்கைங்கிறது நம்ம சாதாரணமா ஆசைன்னு சொல்றோம். இந்த ஜீவ பாவ உண்டானத்துல இருந்து அது நிக்கிறதே அந்த ஒரு விற்த்தியில தான். எனக்கு இது ஏதோ ஒண்ணு தாகமா இருக்கு, ஜலம் குடிக்கணும், இது வேணும், அது ஆகணும், அத தான் இருக்கிறது அந்த நிலையே பூர்ணமான அனுபவம் அப்படிங்கறதுல வந்து ஆழ்ந்து போக போக ஏதோ பண்ணணும், அடையணும், கேட்கணும் அப்படிங்கறது அந்த அந்த விற்த்தியை அடங்கி போயிடுறது இல்லையா? அதுவா அப்ப அந்த போக்கஸ் வந்து தன்னுடைய எப்பவும் இருக்கக்கூடிய சகஜமா இருக்கிற அந்த பூர்ணமான இருப்பு நிலையில வரதான் வேட்கை வந்து அடங்கிறது. அந்த வேட்கை ஒழிந்திடம். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அந்த அனுபவத்தை வாஸ்தவமா அடைஞ்சவா வந்து அதுக்கப்புறமும் இந்த ஜீவ பாவத்தை வச்சுட்டு நான் ஏதோ பண்ணணும், சரி இந்திரியங்கள் மனசு புத்தி மூலமா லோகத்துல சுகப்படணும்னு நினைக்கலன்னாலும் வேதாந்த பூர்வமா என்னத்தையோ தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை, ஏதோ அடையணுங்கிறதும் இல்லை, எதுவும் கொடுக்கணுங்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. அது அதான் பிரச்சாரம் பண்ண வேண்டாமா உங்களோட அந்த ஞானத்தை அப்படின்லாம் ஏதோ கேட்கறதே வந்து அப்படின்னு ஒரு வேட்கை வந்ததுன்னா நான் ஏதோ அடைஞ்சுட்டேன் அப்படின்னு தோணுறது, இதை ஏதோ 4 பேருக்கு சொல்லணும்னு தோணுறது அப்படின்னாக்க அப்படி அதுவும் அந்த ஜீவ பாவத்தோட ஆதாரத்துல தானே வருது. நான் அடைஞ்சுட்டேன், அது 4 பேருக்கு சொல்லணுங்கிறது. அந்த ஆள் யாருன்னு பார்த்து அவன் அந்த மூலத்துல வந்து அப்படியே அடங்கிட்டு அந்த ஆள் அடங்கிட்டான்னு சொன்னா என்ன பிரச்சாரம் நடக்கணுமோ அது தன்னால நடந்துக்கும். அது அந்த அதுவும் வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட ஆதாரத்துல இருக்கப்படாது எதுவுமே. பிரச்சாரம் வேதாந்தத்துக்கு மட்டும் இல்ல, வீட்டு வேலை, சமையல், இல்ல ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, அது நடத்துறதுன்னா எதா இருந்தாலும் ஓகே, அதுவேதான் எல்லா ரோலையும் போட்டுண்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல காணப்படுற அந்த என்ன பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷுன்னு சொல்றது உண்டு இல்லையா? பிரம்மாவோட சரீரத்துல இருந்து ஒரு எறும்போட சரீரம் வரைக்கும் எல்லாத்துலயும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் எல்லா வேஷத்தையும் போட்டுண்டு தானே தான் எல்லா ரோலையும் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெரிய மோனோ டிராமா. இந்த மோனோ டிராமா தானே சொல்லுவா, அது என்ன மோனோ ஆக்டர்ன்னு சொல்லுவா.
மோனோ ஆக்ட்னு ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் 4-5 குழந்தைகள் சேர்ந்து டிராமா போடுறதுங்கிறது இருக்கு. இந்த மோனோ ஆக்ட்ங்கிறது வந்து ஒரே ஒரே ஆள் தான். அந்த ஆளே தான் எல்லா டைலாகும் பேசுவார். ராஜாவா பேசணும்னா அப்படி கொஞ்சம் குரலை மாத்திண்டு யாரங்கே அப்படிம்பார். அப்புறம் தானே கொஞ்சம் குரலை மாத்திட்டு சொல்லுங்கோ ராஜாவே அப்படின்னு அந்த ஒரு சேவகனா வருது. எல்லாமே அவளே தான் பேசுவா. அது மாதிரி இந்த பிரம்மாவோட உருவத்திலிருந்து எறும்போட உருவம் வரைக்கும் எல்லா உருவத்திலையும் உயிர் அம்சமா இருந்து அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இயக்கிண்டு ஒரு பெரிய மோனோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பொருள். இதுல நான் இந்த ஆளுன்னு ஒட்டிண்டு இந்த சூடோவா கிளம்புற அந்த ஜீவபாவம் வந்து சங்கல்பம் பண்ணி இந்த டிராமால நான் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த டிராமா இப்படித்தான் நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்லாம் பண்றதே தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து உண்மையா ஆகிறது. அதுவே கிளம்பலன்னு சொன்னா அது என்ன டிராமாவோ அது நடக்கிறதோ நடக்கலையோ பாக்குறவனை பொறுத்தது. அது நடக்கிற மாதிரி கண்டாலும் சரி, நடக்காத மாதிரி கண்டாலும் சரி, என்னவோ எடுத்துட்டு போறது பாக்குறவனை பொறுத்தது. நம்மளுக்கு என்ன, நம்மள எதுவா இருக்கோமோ அதுவா இருக்கோம் அப்படின்னு அந்த கவனத்தை வந்து அந்த மூலத்து மேலேயே வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அது அங்க அதுதான் வந்து பந்த முக்தி ரெண்டுத்துல இருந்தும் விடுபட்ட நிலை. அதுதான் வந்து என்ன வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அது ஜீவ பாவத்தை ஆதாரமா வச்சுண்டு இருக்கிற எந்த வேட்கையும் வேண்டாம், எந்த பிரவൃத்திக்கு உண்டான எந்த சலனமும் வேண்டாம். அந்த நிலைதான் வாஸ்தவமா வேதாந்தம், வேதத்தோட அந்தம் எண்டு நிலை. அதுதான் வேதத்தோட ஆரம்ப நிலை. அங்கே அந்த மூலத்துல இருந்துதான் வேதம்ங்கிறதும் வேத மந்திரங்கள்ங்கிறதும் இந்த எல்லாமே அதுல அந்த மூலத்துல இருந்து தான் வந்திருக்கு. எல்லாம் அதுலதான் போய் எண்டாக போறது. இப்ப பலதா காணற காலத்திலயும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. அதோட இருப்பு இல்லைன்னா இது எதுக்குமே இருப்பு இல்லை. அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் தான் இந்த either you relate to the picture or you relate to the screen. If you can locate the screen by your focus, and if you are all set with the screen, then it doesn't matter whether the pictures come or go. Whatever picture comes, it doesn't matter. Whether it comes or goes doesn't matter. அந்த நிலை தான் வந்து வேதாந்த நிலை. அடுத்த பாடல் 230. நூலும் சிகையும் நுவலின் பிரம்மமோ நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடைய அந்தணர் காண நுவலிலே. இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிற வந்து இருபிறப்பாளர்னு பார்த்தோம் இல்லையா. குழந்தையா பிறக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த அந்தணர் ஒழுக்கத்துல வந்து அவளுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறது. அதான் நம்ம இந்த பூனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பேர் வச்சு தலைமுடி வந்து ஷிகே வச்சு கம்ப்ளீட் பிராமணர்கள் வந்து கம்ப்ளீட்டா தலைமுடியை ஷேவ் பண்ணவே கூடாது. அது அவளோட அந்த வேதம் ஓதுற நெறிக்கு உண்டான ஒரு தேவை. அத ஷிகே வச்சு அந்த குழந்தைக்கு பூணல் போட்டு ஒரு பேர் வச்சு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி வேதம் படிக்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை, இந்த மார்க்கத்துல சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் செரிமனின்னு பண்றது. இப்ப அப்ப வந்து ஒரு அது லட்சணம். இப்ப காலில் மெட்டி போட்டுன்றதா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமான பொண்ணு, கழுத்துல திருமங்கல்யம் இருக்கு, காலில் மெட்டி இருக்கு அப்படின்னா கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பூணூல்ல போட்டுண்டு சிக்க வச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த இது ஆயிருக்கு, அந்த பியூரிஃபிகேஷன் செரிமனி ஆயிருக்கு. அது அப்ப அந்த மார்க்கத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டுலாமா, இந்த லட்சணங்கள் இருந்ததுன்னா எடுத்துட்டுலாமா அப்படின்னாக்க நூலும் சிகையும் நுவலின் பிரம்மமோ
இந்த பூணூலும் சிகையும் இருக்கிறதுனால வந்து அது பிராமணியம்னு சொல்லிவிடலாமா? அதாவது இந்த டிராமால ஆக்ட் பண்ற மாதிரி தான். இந்த போன பாடலுக்கா முந்தின பாடல் பார்த்தோம் இல்லையா? யாராவது அந்த மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்றவா அப்படின்னா அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பூணூல போட்டுக்கணும். அப்படிங்கிற மாதிரி அது என்ன அப்படி இருக்கணும்னு ஒரு சங்கல்பத்திலே இதெல்லாம் பண்ணிண்டா அதெல்லாம் ஆயிடுமா? நூலும் சிகையும் நுவலின் பிரம்மமோ, சிகை வச்சுட்டு பூணூல்ல போட்டுன்றதுனால வந்து அந்த பிராமணியம் வந்துடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம். டிராமால வேஷம் போட்டுக்கிற மாதிரி தான். நூல் வந்து வெறும் பஞ்சை திரிச்சு தான் பூணூல் பண்றது. அந்த காட்டன் மெட்டீரியல் அதை திரிச்சு மந்திரம் சொல்லிட்டு இது பண்ணி தான் வந்து நூல் திரிச்சு அதை பூணூல் பண்றது. நூல் வெறும் பஞ்சு தான். அது தலைமுடி அது இது சிக்கே வச்சுக்கிறது அது வெறும் தலைமுடி தான், கேசம் தான். அதுல ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை. அது வந்து அந்த ஆந்தரிகம் இருந்தாதான் வந்து அதுக்கு அந்த வேல்யூ. இல்லாட்டா வெறும் அப்பியரன்ஸுக்கு மாத்திரமா வந்து இந்த மாதிரி இருந்தா அப்புறம் அது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துன்னு ஆயிடும். அது ஆந்தரிகத்துக்கு தெரியும் வேற, நம்ம சும்மா பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். அதுவே ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்கிறவா மாதிரியே நம்ம கரெக்டா நடந்துக்கிறோமான்னு அப்பப்போ மிஸ்மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், எனிதிங் தட் ஷுட் பி இட் ஷுட் பி ஸ்பான்டேனியஸ் அண்ட் இட் ஷுட் பி ஃப்ரம் த கோர். இல்லாட்டி சும்மா பாக்கியமா நம்ம வந்து பண்ணணும்னு பண்றதோ இல்ல அந்த லட்சணத்தை வச்சுண்டு அது இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஆந்தரிக நிலையை அடைஞ்சிட்டோம்ங்கிறதோ இட் இஸ் நாட் தட் வே. ஆக்சுவலா ஆந்தரிகம் வந்து இருக்குங்கிறதுனால பாக்கியமா அது இருக்குன்னா தென் இட் இஸ் ஓகே. அது ஒண்ணு நம்மள இட் ஒன்ட் டிஸ்டர்ப் யூ மென்டலி. நம்ம இப்படி இருக்கோமா, அது மாதிரி காணறோமா, இப்படி பண்றோமா அப்படின்னு you don't have to be conscious of what you are doing and you don't have to copy somebody's actions. It will be spontaneous. ஆந்தரிகம் இருந்ததுன்னா அப்ப பாக்கியத்துல அது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம். பூநூல்கிறது வெறும் பஞ்சுப்பா. இந்த இது சிகை வச்சுக்கிறதுங்கிறது வெறும் தலைமுடிதான். அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆந்தரிகம். நூலது வேதாந்தம். பூநூல் போட்டுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து சூத்திரம் அதானே. நூல்ங்க சம்ஸ்கிருதத்துல வந்து சூத்திரம் அப்படிங்கிற அந்த பதம் வந்து நூல் அப்படிங்கிறதுக்கும் இருக்கு, இட்ஸ் அ லீட் அப்படிங்கிறதுக்கும் இருக்கு. பிரம்மசூத்திரம் பக்தி சூத்திரம்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து பக்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு த்ரெட்டு. ஞான பிரம்மம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு த்ரெட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ லீடு. வாஸ்தவமா அந்த பூநூல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த பிரம்மோபதேசம் ஆகி அந்த மூலத்துல அந்த பொருள் கிட்ட கனெக்டட் ஆகி அந்த வேதங்களுக்கு லட்சியமா இருக்கிற அந்த பொருள் எந்த பாயிண்ட்ல இருந்து வேதம் உண்டாச்சோ அந்த பொருள் எதுல எல்லாம் போய் ஒடுங்க போறதோ அந்த பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன், அந்த சூத்திரம், அந்த கனெக்ஷன், அதுதான் அது கிட்ட கனெக்டட் ஆகிறது தான் வந்து பூநூல் போட்டுக்கிறது. நுண்சிகை ஞானமாம். அந்த தலையில சிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த வேண்டாத நம்ம இந்த கார்டன்ல வந்து வேணுங்கிற செடி இருக்கும், வாண்டாத காட்டு செடி இல்லாமல் என்னெல்லாமோ வளர்ந்துருக்கும். அது எல்லாத்தையும் பிடுங்கி கிளியர் பண்ணி இந்த வேணுங்கிற நல்ல செடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா வெளிச்சம், இது சூரிய வெளிச்சம் எல்லாம் அதுக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி அது செழிச்சு வளர்றதுக்கு உண்டான மாதிரி அது. இல்லாட்டா கண்ணா பின்னான்னு எல்லாமே ஒரே மிங்கிளாகி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது செடிகளுக்கு அந்த நல்ல பிரயோஜனம் தரக்கூடிய செடிக்கு நியூட்ரிஷன் நல்ல வளர்ச்சி கிடைக்காது. அதோட வளர்ச்சியை வந்து சுற்று வட்டார பிளான்ஸ் எல்லாம் அடக்கும். அதுக்கு வெயில் கூட சரியா விழாம இருக்கலாம் மேல அடர்ந்து இதுவா இருக்கிறதுனால.
அப்போ இந்த சிக்க வைக்கிறதுங்கிறது என்னன்னாக்க இந்த ஜீவ பாவம் பலதுல செதறி போயிருக்கு இல்லையா? அந்த எல்லா செடியும் காட்டுத்தனமா வளர்ந்துருக்கிற மாதிரி எல்லா விருத்திகளும் இதையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அதையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ம்பாளே. எல்லா ஏதோ கிடைக்கிறதெல்லாம் படிச்சோம். இது எல்லாத்துலயும் தலைய போட்டுட்டோம். அப்படிங்க இந்த எல்லாத்தையும் படிச்சு மாணிக்கவாசக பெருமான் சரித்திரத்துல வரும். அவர் ரொம்ப புத்திசாலி. 16 வயசுல 4 வேதங்கள் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுட்டார். படிச்சு அந்த எனர்ஜி அப்படி எல்லா பல டிரெக்ஷன்ஸ்ல டிசிபேட் ஆகி போகல அவருக்கு. அது ஈசன் அருளும் இருந்தது. அதனாலதான் பேசிக்கா அருள்ல தான் எல்லாமே நடக்கிறதுன்னு வச்சுப்போம். வந்து இந்த எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணி இத்தனை படிச்சு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அதுல வந்து ஹி கேம் டு த கன்க்ளூஷன் தட் இந்த ஜீவ பாவத்தோட மூலத்தை அடையிறதுங்கிறது தான் அந்த ஜீவனோட லட்சியம். இந்த ஜீவ பாவம் எதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த மூலத்திலேருந்து அது தொடங்கித்தோ அதை வந்து அனுபவபூர்வமா அடையிறதுங்கிறது தான் அந்த ஜீவனோட லட்சியம். அந்த பொருள் தான் வந்து நம்ம சிவம்னு சொல்லப்படுறது. அதோட அருள் இருந்தாதான் நம்ம இதை வந்து அடைய முடியும், நம்மளோட சாமர்த்தியத்துல அடைய முடியாது அப்படின்னுட்டு அந்த பரம்பொருள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். நீ எனக்கு வந்து உன்னோட அனுபவத்தை கொடுக்கணும்னு. அப்பதான் இது பாண்டியன் வந்து அவரை வேலையில வச்சுக்கிறார். இங்க வந்து சுந்தரேச பெருமான்ட்டையும் அதே தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அதுதான் வந்து எஜுகேஷன். அந்த படிச்சு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபில்டர் அவுட் பண்றதுங்கிறது. தலைமுடியெல்லாம் வந்து கரெக்டா சிக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னாக்க அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரு பொருள்ல கிட்ட இருக்கிற நாட்டம், அத நுண்சிக்கை ஞானமாம். அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற த்ரெட்டு தான் வந்து இந்த பூநூல் போட்டுக்கிறது. அந்த எல்லாத்துல இருந்தும் பிரிச்சு அந்த எல்லாத்துக்கும் சென்டரா கிரக்ஸா இருக்கக்கூடிய அந்த பொருள் கிட்ட இருக்கிற நாட்டத்தை செட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் சிக்கே வச்சுக்கிறது. நூலுடைய அந்தணர் காண நுவை, இவாதான் வந்து வாஸ்தவமான நூலுடைய அந்தணர்கள். பார்க்க போனா இப்படி இந்த வேதாந்தமும் இந்த இந்த நூலும் இந்த சிக்கையும், அதாவது வேதாந்தம்ங்கிற நூலும் ஞானம்ங்கிற சிக்கையும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவாதான் வந்து வாஸ்தவத்துல நூலுடைய அந்தணர்கள். யார பார்க்க போன நுவலிலே அப்படிங்கிறது யார் அந்தணர்கள் அப்படின்னு வாஸ்தவமா பார்க்க போனா இந்த வேதாந்தம்ங்கிற த்ரெட்டும் ஞானம்ங்கிற நுண்சிக்கையும் யாருக்கு சித்திச்சிருக்கோ அவாதான் வாஸ்தவத்துல அந்தணர்கள். இல்லாட்டா பாக்கியமா அது மட்டும் இருந்து அதுக்கு உண்டான மேட்சிங் ஆந்தரிகம் இல்லை அப்படின்னு சொன்னா அது அந்த பாக்கியமானதுனால பிரயோஜனம் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு சொல்றது அந்த பாடல். அடுத்த பாடல், சத்தியம் இன்றி தனி ஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வு இன்றி பக்தியும் இன்றி பரன் உண்மை இன்றி ஊன் பித்து ஏறும் மூடர் பிராமணர் தாம் அன்றே. சரியா போச்சு. பிராமணர்கள் எப்படி இருக்கணும்னு அவ ஒழுக்கங்கள்லாம் சொல்லிட்டு வந்தவர் இப்ப வந்து இந்த லட்சணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கிறவா பிராமணர்களே இல்லை அப்படின்ட்டார். சுபாஷிதத்துல வரும் மனுஷன் அப்படிங்கிறதுக்கு மனுஷன்கிற ஒரு ஜீவ ஆவிர்பாவம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும். ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ந ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹா தே மர்த்தியலோகே புவி பார பூதாஹா மனுஷரூபேண மிருகாச்சரந்தி. மனுஷன் அப்படின்னாக்க இந்த தன்மைகள்லாம் இருக்கணுமா. வித்யா, எஜுகேஷன்ங்கிறது வந்து எந்த அறிவு இருந்ததுனாக்கா அந்த ஜீவன் வந்து தனக்கும் ஹிதம் பண்ணிட்டு சுற்று வட்டாரத்தும் ஹிதம் ஏற்படும்படியா வாழுமோ அந்த அறிவு. தபஸ், அந்த மூலத்துக்கிட்ட இருக்கிற நாட்டம், தானம், எனக்கு மட்டும்னு வச்சுக்கிற அந்த பாவம் இல்லாம யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு உண்டான பொருள் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கொடுக்குற பாவம். ஏஷாம் ந வித்யான தப்போன தானம் ந ஞானம் ந சீலம். ஞானம்ங்கிறது வந்து எல்லாத்தையும்
அது தன்னோட சரியையில கரெக்டா ஒரு ஜீவன் இருக்கு, ஸ்ரத்தையா இருக்குன்னாலே இத கடந்த ஒரு பொருள் இருக்குங்கிறதோட ஒரு இன்டிமேஷன் ஹிருதயத்துல கிடைக்கும். அந்த அந்த லிங்க் தான் ஞானம். வித்யான தப்போன ஞானம் ந தானம் இல்ல தானம் ஞானம் ந சீலம் கேரக்டர். அதாவது நம்ம இந்த மார்க்கத்துல தான் போறோம்னா அதுக்கு உண்டான லட்சணங்கள்ல ஸ்ட்ரிக்டா அதுல இருக்கணும். ஏதோ ஆசைக்காகவோ ஏதோ சிச்சுவேஷனுக்காகவோ வேற இதுல மாறி போகக்கூடாது. குணோன தர்மஹா. குணங்கள் அப்படிங்கறதும் வந்து தன்னோட விருத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதுல வந்து ஒரு என்ன ஒரு மெச்சூரிட்டியோட செட் ஆகிறது. ஏதோ குணத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது இல்லையா, அது ஜீவ பாவத்துக்குன்னு ஸ்பான்டேனியஸா சிலது இருக்கும். அது அந்த மூலத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினோம்னா அது குணமா இருக்கும். அது நம்மளோடதுன்னு எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணினோம்னா அதுவே தோஷமாயிடும். ஸோ அதுவும் அந்த மூலத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளோ தான். தர்மஹா. தர்மம்ங்கிறதும் அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான மார்க்கம். அதுல இருக்கிற இது இருந்தாதான் மனுஷனா. குணோ தர்மஹா. அப்படி இருக்கிறவா, அப்படி இல்லாதவா, இந்த குணங்கள்லாம் இல்லாதவா வந்து புவி பாரபூதாக. அந்த பூமிக்கு வந்து வெறும் தே ஆர் டெட் வெயிட். தே ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் எனிதிங் டு த வெல்னஸ் ஆஃப் த அர்த் ஆர் லிவிங் பீயிங்ஸ் ஆன் த அர்த். மனுஷ ரூபேன மிருகாஹா சரந்தி. மனுஷனோட ரூபம் இருக்கு, ஆனா வந்து அனிமல்ஸ் மாதிரி அவ வந்து இந்த தே ஆர் ரோமிங் தி குளோப். தே ஆர் மூவிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அர்த் ஆஸ் அ டெட் வெயிட் அப்படின்னு. இவர் வந்து அந்த மாதிரி இந்த பிராமணர்கள்ங்கிறதுக்கு வந்து லிஸ்டெல்லாம் லட்சணங்களோட லிஸ்ட் சொல்லிவிட்டு இந்த குணங்கள்லாம் இல்லையானாக்கா அவ பிராமணர்களே இல்லைன்னு விட்டார். சத்தியம். முன்னாடியே 2-3 பாடல் முன்னாடியே சொன்னார் இல்லையா, அது இன்சைட் அவுட் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கறது ரிஜு புத்தின்னு சொல்றது இல்லையா. அதாவது எல்லாத்தையும் குறுக்கேடா பார்க்க, யாரோ ஏதோ ஒண்ணு சொன்னானா இவா எதுக்கு இப்படி சொல்றா, இவா ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் இப்படி சொல்லுவா, இவாள்லாம் சரி கிடையாது. அந்த மாதிரி எப்பயுமே அது வந்து நம்மளுக்கு ஆந்தரிகத்துல இருக்கிற கோணல். அதனாலதான் அண்ணாமலையான் சொல்றாரு வந்து திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா பஷ்யேத்து பிரம்மமயம் ஜெகத்துன்னு. நீ அது இந்த துரியோதனனும் யுதிஷ்டரும் ஒரே ஹஸ்தினாபுரத்துல வெளியில போனான். போயிட்டு துரியோதனன் சொல்லி ஒரு நல்லவன் கூட இல்லப்பா ஊர்லன்னு சொல்லிட்டு வந்தாலும், யுதிஷ்டர் போயிட்டு ஒரு கெட்டவன் கூட இல்லையே, எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அது அந்த ஆந்தரிகத்துல இருக்கிறது. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில வந்து நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாவே தோணும். அது ஆந்தரிகத்துல இருக்கணும். அது வெளியில இருக்கு கரெக்டா இருக்கோ கரெக்டா இல்லையோ, இது நிறைய பேருக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷன். நான் நன்னா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா வெளியில இருக்கிறவங்க விபரீதமா பேசுறான். வாஸ்தவமா நம்ம வந்து அந்த சென்டரோட கனெக்டடா இருந்து எல்லாமே அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற பாவத்தோட பார்த்தோம்னு சொன்னா அந்த அந்த பவர்ல வந்து எதிர்க்கிறவாலும் மாறிடுவா. நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா, ஹோலி மதரோட சரித்திரத்துல அவ வந்து 16 வயசா இருக்கச்சு தட்சிணேஸ்வருக்கு போறா. தனியா போறா. ஆத்துலேருந்து யாரும் கூட எல்லாம் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அந்த வழிபோக்கர்கள் அப்பெல்லாம் எல்லாருமே நடந்து தானே போவா. ஸோ தெர் பி டிராவலர்ஸ் ஆன் த ரோடு. அவளோட ஒரு குரூப்போடு அப்படி சேர்ந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு பாதியில ஜுரம் வந்து விடுறது. அவ அந்த டிராவலர்ஸ் கூட போறவாள்லாம் பேசிட்டு போறா. சந்தியாகாலம் ஆக போறது, சன்செட் ஆக போறது. அங்க ஒரு காடு, ஒரு ஸ்ட்ரெச், ஒரு காடு இருக்கு. இந்த காடை வந்து நம்ம சூரிய அஸ்தமனம் ஆறதுக்குள்ள கடந்துடணும். அங்க திருடர்கள்லாம் இருக்கா, வெளிச்சத்திலே கிடுகிடுன்னு போய் கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்டா நடக்கிறா. ஹோலி மதருக்கு வந்து ஜுரம், நடக்க முடியல. பிசிக்கலி ஷி இஸ் வெரி டயர்டு. அதனால அவெல்லாம் முன்னாடி போயிட்டா. இவாள் கரெக்டா அந்த காட்டுல இருட்டுல போய் மாட்டின்னு விடுறா. கரெக்டா 2 பேர் திருடர்களும் அங்கேயிருந்து வந்து என்ன இருக்கு உங்ககிட்ட எல்லாம், அவட்ட என்ன பெருசா ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் என்ன இருக்கு எடுன்னு கத்தி வச்சுன்னு மிரட்டின்ட்டு கேட்கறச்ச இவா ஸ்பான்டேனியஸா வந்து அம்மா அப்பா எல்லாரும் வந்து ஈசன் அம்மையப்பரா அவளுக்கு அந்த பாவம். அம்மா அப்பா நான் உங்களோட குழந்தை இல்லையா, எனக்கு வந்து
உடம்பு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த திருடனும் திருடனோட ஒய்ஃபும் அவளை ஆத்துக்கு அழிச்சுன்னு போய் ராத்திரியை வந்து தங்க வச்சு, அதுக்கப்புறமா கார்த்தால வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காடோட எண்டு வரைக்கும் வந்து அனுப்பி வைப்பா டுவர்ட்ஸ் தட்சிணேஸ்வர். அது ஆந்தரிகம் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வெளியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் போயிடும். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வெளியில இருக்கிறதுலாம் சரியா இல்ல அப்படிங்கறதையே வந்து உள்ள இருக்கிற ஏதோ சம் கோணல், சம் பிரச்சனை. தனி ஞானம், சத்தியம், தனி ஞானம் தான் இன்றி. ஞானம்ங்கிறது எகைன் அந்த தனக்கு ஆதாரமா அது எல்லா ஜீவனுக்குமே. நம்ம பார்த்தோம் அன்னைக்கு இவர் சாட்விக், ஆர்த்தர் ஆஸ்பர்ன் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாலேயே they had some contact with the center. அந்த ஜீவ பாவத்துக்கு ஆதாரமா ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த சகல மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஆதாரத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறதோட ஒரு இது இருக்கு. அது வந்து ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு யாரும் சொல்லி அவளுக்கு தெரிஞ்சுக்கல. அது எல்லா ஜீவனுக்குமே வந்து தன்னை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்மளோட எனர்ஜிஸ் அவ்வளவா வெளியில செதறி போகல அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆதாரமா இருக்கிற அந்த சேஞ்ச்லெஸ் வஸ்துவா ஒண்ணு இருக்குங்கிறதுகிட்ட நம்மளுக்கு யாருக்கும் கனெக்ஷன், எல்லாரும் அதுக்கு அதோட ஆதாரத்துல தானே இருக்கும். அப்படின்னா என்னன்னே தெரியாது, கிலோ என்ன விலைன்னு கேட்கற மாதிரி அது இல்லவே இல்லை ஆக்சுவலி. அது பேர் வேணா தெரிய வேண்டாம், பிரம்மமோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ கால் இட். அது அந்த அனுபவம், அந்த அனுபவம்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட ஆதாரத்துல தான் எல்லாருமே இருக்கோம். அதுகிட்ட இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன், தனி ஞானம், சத்தியம், தனி ஞானம், ஒத்த விஷயம் விட்டு ஓரும் உணர்வு. அதான் இந்த ஜீவ பாவத்தினால வெளியில செதறி போகிற எனர்ஜிஸ் எல்லாம் விட்டு விட்டு அந்த ஆந்தரிக பொருளை பாக்குறதுக்கு உண்டான ஒரு உணர்வு. உணர்வுங்கிறது அதுகிட்ட இருக்கிற நாட்டம் தான். அது எப்பயுமே இட் இஸ் எவர் அவைலபிள். ஈவன் வென் யூ சே, ஈவன் வென் யூ கிளைம் தட் ஐ டோன்ட் நோ சச் அ திங், எனக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே தெரியல, இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கூட அதோட ஆதாரத்துல இருந்துன்னு தான் கேட்க முடியும். அதாவது வந்து பகவானே எனக்கு வந்து தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நீ இருக்கிறதுனால தானே எனக்கு எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றேன். உன்னோட இருப்பு தெரியாம நீ இருக்கவே முடியாது. யாருக்குமே வந்து இட் இஸ் நாட் அ நியூ இன்ஃபர்மேஷன். அது அது உணர்றத அன்னைக்குதான் தெரிய வருது அப்படிங்கறதே இல்லை. அவ்வளோ எனர்ஜி வெளியில செதறி போயிருக்கிறதுனால அது இருக்குங்கிறதே தெரியல. கவனம் அது மேலேயே விழவே இல்லையே தவிர்த்து, அது அதோட ஆதாரத்துல இருந்துட்டு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும் உன்னால. அதோட ஆதாரத்துல இருந்துட்டு தான் எனக்கு அது தெரியலன்னு சொல்ல முடியும். சிவ தரிசனம் பார்த்த ஒரு லேடிய வந்து சொல்லுவாரு, நீ இருக்கிறதுனால தானே நீ சிவனை பாக்குற. நீ சிவன் வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் நீ இருந்த, அப்படி சிவன் வந்துட்டார், முன்னால நிக்கிறார், அப்படி ஜட்டாதாரியா இருக்கார் அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்றதுக்கும் நீ இருக்க. அப்புறம் இப்ப சிவ தரிசனம் போயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கும் நீ இருக்க. அப்ப நீ பார்த்த சிவனை விட பெருசு நீதான் ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிற. என்னது விஷயம் விட்டு ஓரும் உணர்வு. சோ அந்த அந்நிய பொருள்கள், அந்நிய டிரெக்ஷன்ஸ்ல வந்து இந்த செதறி போற அந்த பாவத்தை வந்து கொஞ்சமாவது அந்த செதறல்ல இருந்து ஈர்த்து அந்த மூலத்துல எல்லாருக்கும் அனுபவமா இருக்கிற அந்த உணர்வு நிலையில வைக்கிற அந்த ஒரு பாவம், ஒத்த விஷயம் விட்டு ஓரும் உணர்வு, பக்தி, அந்த பொருள் கிட்ட இருக்கிற அன்பு, அதுதான் வேணுங்கிற அந்த நாட்டம், பரன் உண்மை இன்றி எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறதே ஒத்துக்காம அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல தான் சத்தியம் இருக்கு. நான் என்ன பண்றேனோ பண்றேன், அடுத்தவன் என்ன பண்றானோ பண்றான், அப்படிதான் அந்த லோகம் ஓடுறது. இதை கடந்து ஒரு சக்தி இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்ப கொடுத்துன்னு இருக்கு, இதெல்லாம் இயங்கிறதுக்கு காரணமா அதோட சக்தி தான் இருக்குங்கிறத உணராம இருக்கிற தன்மை. அது சொல்லி பரன் உண்மை இன்றி
எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்குங்கிறதே ஒத்துக்காம இந்த ஜீவ பாவத்துலதான் எல்லாம் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பாவத்தோட இருந்தாக்க ஊன் பித்து ஏறும் மூடறான் அவள்லாம். அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுங்கிற பைத்தியம் வந்து அவளுக்கு நன்னா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. மூடர் அவளோட ஆதாரமாவும் அந்த பொருள் தான் இருக்கு. ஆனா இட் இஸ் வெல் கவர்டு. மௌட்யமா நம்ம ஆகாசம் மௌட்யமா இருக்கு சொல்லுவாங்கல்ல, சூரியனே தெரியாதபடிக்கு திக்கு கிளவுட்ஸ் மறைச்சிருக்கிறது தான் வந்து ஆகாசம் மௌட்யமா இருக்குங்கிறது. இவாளுக்கு வந்து தேர் அசோசியேஷன் வித் தி ஃபிளஷ், அதாவது ஊன் பித்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. தனக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் வந்து கண்ணுக்கே தெரியாதபடிக்கு நல்லா திக்கு கரெக்டனோ இல்ல ஏதாவது செவரு கிவரு எழுப்பினா மாதிரியோ நல்ல மறைஞ்சு கிடக்கு அந்த ஆதாரத்துல இருக்கிற பொருள். இந்த இந்த லட்சணங்கள்லாம் இல்லாதவர்கள் ஊன் பித்தி ஏறும் மூடர். அது ஜீவ பாவத்தையே பிரதானமா எடுத்துட்டு அந்த ஜீவ பாவத்துல இயங்குறதையே லட்சியமா வச்சுண்டு அந்த ஆதார பொருள்கிட்டேருந்து தே ஆர் டோட்டலி டிஸ்கனெக்டட். அப்படி இருக்கிறவர்கள் பிராமணர்களே இல்லைன்னுட்டார். சத்தியம், தனி ஞானம், விஷயம் விட்டு உணர்வை ஓரும் தன்மை, பக்தி, பரன் உண்மை, எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்குங்கிறதோட அது நம்பிக்கை இல்லை. இட் இஸ் ஃப்ரம் அது ஒரு ஸ்ரத்தை. அது அது இருக்குங்கிறத உணர்றதுனால அது மேல இருக்கிற ஒரு நாட்டம். இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்க இந்த சரீரத்தோட கனெக்டடா இருக்கிறதுலயே அவ்வளோ கவனத்தை போட்டு அந்த மூலமே மறைஞ்சு போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூடர்கள் வந்து பிராமணர்களே அல்ல அப்படின்னு விட்டார். பிராமணர் தாம் அன்றே. அடுத்த பாடல், திருநெறியாகிய சித்து அச்சித்து இன்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து கர்ம நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய் மறையோர்க்கே. அதான் இல்ல திருப்பி பிராமணர்கள், அந்தணர்கள், மறையவர்களோட லட்சணம் என்னன்னாக்கா அந்த மூலத்துல எஸ்டாப்ளிஷ்டா ஆகிறவா, அதுகிட்ட நாட்டம் இருக்கிறவா, அந்த நாட்டத்துல வேதத்தோட தர்மத்தை கடைபிடிக்கிறவா, அதேதான் திருப்பி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லையா. சித்து அந்த ஒரு 2 பாடல் முன்னால பார்த்தோமே, சித்து ஜடம்ங்கிறத கடந்த உணர்வு நிலைன்னு, அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்கார். திருநெறியாகிய சித்து அச்சித்து இன்றி, சித்து ஜடம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸும் வந்து கரைஞ்சு போற மாதிரி இருக்கக்கூடிய திருநெறி. திருநெறிங்கிறது வந்து மங்களகரமான மார்க்கம், க்ஷேமகரமான மார்க்கம். அது எல்லாத்தையும் கடந்த நிலைய வந்து காட்டக்கூடிய மார்க்கம். சித்து ஜடம்ங்கிறத கடந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை தரக்கூடிய அந்த க்ஷேமகரமான மார்க்கம். திருநெறியாகி சித்து அச்சித்து இன்றி குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து, அந்த நிலைய வந்து எப்படி அடையறான்னா தன்னோட சாமர்த்தியத்தினால தன்னோட பிளானிங்லங்கிறதுக்கு இல்ல, இந்த அனுபவத்தை அடைஞ்ச ஒரு பரம்பரை இருக்கு, குரு பரம்பரை. அதுதான் அவ வந்து அனுபவத்தினால வழிகாட்டுறவா. அவளுக்கு ஒன்றும் எங்கேயோ போய் லெக்சர் கொடுக்கணும், யார்கிட்டயோ சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா எந்த ஜீவனுக்கு அதோட உண்மையான நாட்டம் இருக்கோ அந்த ஜீவனுக்கு இவகிட்ட எப்படியோ கனெக்ஷன் ஏற்படும். அப்ப அவளுக்கு ஒன்றும் சொல்லணுங்கிற பாவம் இல்லைன்னாலும் இந்த ஜீவனோட தேவை உண்மையா சின்சியரா ஹிருதயத்திலேருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அவ அந்த அனுபவ நிலையில இருக்கிறதுனால அதோட இஃபெக்ட் வந்து இந்த ஜீவனுக்கு வந்து கிடைக்கும். அது ஒரு அசிமுலேஷன், அது அவளுக்கு பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து குரு நெறி. குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து, அதுதான் ஈஸ்வரனுடைய 5வது செயல்பாடு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம், அருளல்ங்கிறது இருக்கு இல்லையா. அந்த அருளல்ங்கிற மார்க்கத்துல வந்து அந்த ஜீவனுக்கு தன்னுடைய உண்மையான நிலையை காட்டி தர்றதுதான் அந்த 5வது செயல்பாடோட இஃபெக்ட். ஈசன் தான் காட்டி தர்றார், யாரோ ஆளெல்லாம் இல்லையா,
காட்டுது. ஆக்சுவலா ஆளே இல்ல. கேட்கறவனும் ஆள் இல்லாம ஆகிறதுக்கு உண்டான வழியை அந்த மூலம் தான் சொல்லி தருது. அவ அந்த உண்மையான நாட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னான்னாக்க அவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த ஜீவபாவத்தை கடந்து இருக்கிற அந்த அனுபவ நிலையை வந்து அது இண்டிகேட் பண்றது. ஸோ அந்த அனுபவத்தோட சப்போர்ட்லயே அந்த பதத்தை அடையணும். சேர்ந்து கர்ம நியமாதி கைவிட்டு அது அது வாஸ்தவமா அந்த நிலையை வந்து சித்திச்சுடுத்து, தன்னுடைய ஆதாரமான அந்த அனுபவ நிலையை சித்திச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, அப்புறம் இந்த ஜீவனா இருந்து நான் அதை அடையறதுக்கு இதை பண்றேன், இந்த பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா போயிடுறது இல்லையா? அது நான் விடணும், இல்ல நான் விட்டேன்னா பாப்பம், இல்ல விடாதைக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஜீவன் அந்த சங்கல்பிக்கிறதுக்கு அந்த ஜீவ பாவமே இல்லையா? அனுபவபூர்வமா அதுல வந்து கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஸ்பான்டேனியஸா விட்டு போயிடுறது. அந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஜீவபாவம் அந்த பழக்கதம் வாசனையினால சிலதெல்லாம் ஏதோ இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து குரு கிளென்ஸ் பண்ணி தருவார். யாரோ ஒருத்தர் ஒரு அடியார், அவர் பேர் ஞாபகம் இல்லை, நடேசையரோ யாரோ, பஞ்சாயத்தன பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். டெய்லி பாப்பார். இவர் வந்து கோஷாலைக்கு போறப்போ பகவானே பூஜை முடிச்சுட்டு கொண்டு வந்து காட்டுவார், எல்லாமா பாப்பார். திடீர்னு ஒரு நாள், மாசக்கணக்கா அது டெய்லி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள், இன்னமா அந்த பூஜையெல்லாம் நீர் பண்ணிட்டு இருக்கீர் அப்படின்னா வந்து அவருக்கு அப்ப அந்த பழுத்தாச்சு. அவர் சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு நம்ம போட்டோம்னாக்க நம்மளுக்கு இது பாப்போம் அப்படிங்கறதே தோணவே இல்லை. கொண்டு போய் அந்த பாலி தீர்த்தத்துல போட்டு விடுவார். இவர் டி.கே. சுந்தரேஷருக்கு வந்து நீ உங்க பித்திருக்கள்லாம் கரையேறிட்டா, நீ வந்து சாதம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்டுவார். அவருக்கு ஒண்ணும் அது ஐயோ நம்ம விட்டோம்னா ஏதாவது தப்பாயிடும், இவர் சொல்றாரு நம்ம விட்டோம்னா தப்பாயிடுமோங்கிற கொஸ்டினே வரல. சரி அப்படின்னு விட்டுருவார். ராமநாத பிரம்மச்சாரி நீ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ பித்திருக்காய் எதுவுமே பண்ண வேண்டாம், நீ என்கிட்ட வந்துட்டியோலியோ அதுவே போறோம் அப்படின்பார். அது சரி பகவானே அப்படி அடுத்த செகண்ட் ஓகே அப்படின்டுவார். ஏன்னா அந்த ஜீவனுக்கு வந்து அது அந்த மூலத்துல வந்து அது செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இந்த கர்மம் நியமங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீதையிலையும் அதுதான் சொல்லியிருக்கார். அது எதுவும் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுட்டு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதோட லட்சியத்தை அடைஞ்சாச்சுனாக்க கர்ம நியமாதி கைவிட்டு அது கைவிட்டு போகணும். இல்லாட்டி சோம்பேறித்தனத்தினால நான் விடுறேன்னு சொன்னாக்கா அதுவும் ராமநாத பிரம்மச்சாரிக்கு வந்து நீ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம், சார்த்தம் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத வந்து ஒரு வக்கீல் வந்து கேட்டுன்னு இருந்துட்டு அவரும் பண்ண மாட்டேன்னு ஆத்துக்கு போய் ஏதோ பண்ண மாட்டேன்னு அப்போ ஒரு அடுத்த வாட்டி ஆசிரமத்துக்கு வரும்போது அவர் ஒய்ஃப் வந்து சொல்லுவா, நீங்க சொன்னேன்னு கேட்டுட்டு அவர் வந்து சாதம் பண்ண மாட்டேங்கிறார் பகவானேன், என்ன பண்ண மாட்டேங்கிறீராமேன், அதான் நீ சொன்னீரே ராமநாத பிரம்மச்சாரிக்கு எல்லாம் என்கிட்ட வந்துட்டு இல்லையோ அதனால வேண்டாம், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கான், நீ என்னத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்க அப்படிங்கிற அது ஜீவபாவம் வந்து கம்ப்ளீட்டா அது குரு கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணிடுச்சுன்னு சொன்னா அது குரு வந்து he will have full ஃப்ரே. அவருக்கு வந்து எந்த ஜீவனம்னா நடத்தின்னு போக முடியும், அந்த சக்தி இருக்கு, தடுச்செல்லாம் ஆட்கொள்ள முடியும். ஆனா அது யாரையும் அப்படி எல்லாம் பண்ணாது. அந்தந்த ஜீவனோட வாசனைகளை வந்து அது எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னுட்டு he gives ample room. எந்த ஜீவன் வந்து கம்ப்ளீட்லி சரண்டர்டா இருக்கோ அதோட பொறுப்பு வந்து இதுக்கு ஸ்பான்டேனியஸா வர்றதுனால நீ போறோம் வேண்டாம் நிறுத்து அப்படின்னு அந்த சமர்ப்பணம் இல்லாதக்கு ஜீவபாவத்தையும் வச்சுண்டு தனக்கு ஏதோ சோம்பேறித்தனத்துக்கு அனுகூலமா இருக்குங்கிறதுக்காக வந்து கர்மாவெல்லாம் பண்ண மாட்டேன், சித்த சுத்திக்கு உண்டான கர்மாவில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொன்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால்தான் அவர் சொல்றதும் சரி, இட் வில் பி ஸ்பான்டேனியஸ், இந்த ஜீவன் ஏத்துக்கிறதும் இட் வில் பி ஸ்பான்டேனியஸ். அங்க மனசு குறுக்க வந்து அப்பாடி எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம்னோ, அப்பாடி சந்தோஷம் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படிங்கறது அது எதுவுமே இருக்காது. அங்க அந்த மென்டல் எக்ஸைட்மெண்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. இட் வில் பி வெரி ஸ்பான்டேனியஸ். அப்படியே இந்த கர்ம நியமங்கள்லாம் வந்து விட்டு போறது. கர்ம நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதி. இந்த ஸ்வப்னம் ஜாகிரத்து சுஷுப்திய கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஜீவபாவம் தான் அந்த 3 நிலைகளையும் உணரப்படுறது. கனவு, விழிப்பு, தூக்கம், அது எல்லாத்தையும் கடந்த துரிய நிலையில வந்து
இருப்பு மாத்திரமா இருக்கிறது அந்த நிலையில இருக்கு. அதுதான் நம்ம சமாதின்னு ஒரு ஸ்திதின்னு சொல்றோம். ஆக்சுவலா அதுதான் தட் இஸ் தட் இஸ் அ ஸ்டேட் ஆக்சுவலி. தட்ஸ் இட் ஆக்சுவலி. அதுலேருந்து தான் இந்த ஆளுங்கிறது உண்டாகிறது. அந்த இந்த எந்த ஜீவபாவத் அந்த உருவத்தோட அசோசியேஷன் இல்லாம இருக்கிற நிலை இருக்கே, சமாதியாம் தூய்மறையோ அதுதான் அதை அடையிறதுங்கிறது தான் வந்து இந்த வேதம் படிச்ச பிராமணர்கள், அந்தணர்கள், மறையவர்கள்ங்கிறதோட லட்சணம். சித்து அச்சித்தெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அந்த க்ஷேமகரமான மார்க்கத்துல சஞ்சரிச்சு குருவோட உபதேசத்தினால அந்த குரு எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையே தனக்கு சித்திக்க பெற்று அதனால கர்ம நியமங்கள்லாம் விட்டு போய் இந்த ஜீவபாவத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறதுங்கிறது தான் வந்து தூய்மையான வரையவர்கள். பியூர் நிலையில அந்தணர்கள்னு சொல்றது இந்த லட்சணத்தை தான் அப்படின்னு இந்த பாடல் நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி.